வணக்கங்க. வெல்கம் டு அறுசுவை அடிசில். நம்ம இன்றைக்கி அறுசுவை அடிசிலில் சோறு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் இது செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கான பட்டர் பீன் எடுத்திருக்கேங்க. இந்த பட்டர் பீன் வந்து ரொம்ப பச்சையான பட்டர் பீன் தாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது. இது நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா கழுவி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் இதை கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். நான் இதை செய்கிறதுக்காக குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். அதனால் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது தாளிக்கிறதுக்கான எல்லா பொருளும் போட்டுக்கலாங்க. நான் பட்டை, லவங்கம், சோம்பு, ஜீரகம், பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, ஸ்டார் அனீஸ், நட்சத்திர சோம்பு எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட வாசம் எல்லாம் எண்ணெயில் இறங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே நான் இந்த சைஸ் அளவுக்கான வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயத்தையும் இதோடையே சேர்த்துக்கலாம். நான் இது கூடயே 10 பல் பூண்டும் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தட்டி எடுத்துக்கலாங்க. தட்டி எடுத்த இஞ்சி பூண்டையும் வந்து இதோடய சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட வாசம் போகிற அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் இது வதக்க தேவையில்லை. நம்ம குக்கரில் தான் கொதிக்க வைக்க போகிறோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளியும் இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் 2 தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி தக்காளியோட பியூரி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதையும் நம்ம இதோடையே சேர்த்து வதக்கி விடலாங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இது வதக்கும் போதே நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் இதுக்காக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சாட் மசாலா, அப்படி உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா ட்ரை மேங்கோ பவுடர் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ட்ரை மேங்கோ பவுடர் இல்லை சாட் மசாலா வந்து லைட்டாக புளிப்பு சுவை கொடுக்கும். உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்குங்க. அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துறது. நல்லா இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதெல்லாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் லைட்டாக கொதி வரும். அந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்சுருக்கிற பட்டர் பீனை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விடுங்க. எனக்கு கிரேவி மாதிரி வேணும், அதனால் நான் 1/2 கப்பு மட்டும் நான் விடுறேன். சோறுக்காக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதை 3 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. குக்கரில் நான் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கிறேன். பட்டர் பீன் நல்லா வெந்திருக்குதுங்க. அவ்வளோதான். இது பட்டர் பீன் வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி வரணுன்றதுக்காக நான் கொதிக்க விடுறேங்க. நான் இது கொதிக்கும் போதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோட ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் வரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த கிரேவி சாப்பாட்டோடையும் வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் குக்கர்லேயே கொதிக்க விடுறது அப்படின்றதுனால 30 நிமிஷத்துக்குள்ளார இந்த கிரேவியை ரெடி பண்ணிடலாங்க. யார் வந்தாலும் டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.